அன்பு நிறை நேயர்களுக்கு 78வது பதிவாக நேயர்களை நேரடியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி சமர்ப்பணம். சந்திப்பு என்பது மனித வாழ்வில் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் மிக முக்கியமானது. இந்த சந்திப்பு நிகழ்வுகள் ஏன் நடத்தப்பட வேண்டும், எப்படி சந்திப்புகள் இருக்க வேண்டும், சந்திப்பினால் ஏற்பட உணர்வுகள் எண்ணங்கள் எப்படி மாற்றப்படுகிறது, சந்திப்பினுடைய அவசியம் என்ன, எந்த வகையில் நம் சந்திப்பை ஏற்படுத்தி அதை நன்மைதனமாக பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் சந்திப்பு நம்முடைய வாழ்விலே நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எத்தனை வகையான சந்திப்புகள் நாம் அதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். ஆகவே சந்திப்பின் மூலமாக நம்முடைய மாற்றங்களையும் நம்முடைய நேர்மறை எண்ணங்களையும் நம்மளுடைய வளர்ச்சி பாதைகளையும் நம்மளுடைய மகிழ்ச்சியும் பெருகிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த சந்திப்பு என்ற இந்த பதிவு அனைவருக்கும் பயனளிக்கும். தினமும் வாரம் இந்த சந்திப்பை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தொலைக்காட்சியினுடைய நேயர் கிருஷ்ணன் அவர்களை சந்திக்கதில் பெரிய மகிழ்ச்சி கொடுக்கிறேன். ஆகவே நல்லதொரு சந்திப்பு நல்லதொரு எண்ணங்களை உருவாக்கும். நல்லதொரு எண்ணங்கள் நல்லதொரு சிந்தனையை உருவாக்கும். நல்லதொரு சிந்தனை நல்லதொரு செயலை உருவாக்கும். நல்லதொரு செயல் நல்லதொரு வாழ்வை உருவாக்கும். அப்போ வாழ்வு வளப்பட, வாழ்வு மேன்மைப்பட இந்த சந்திப்பு குழந்தை பிறந்ததிலிருந்து நாம் இறக்கின்ற வரை பல்வேறு நிலைகளிலும் பல்வேறு சமயங்களிலும் இந்த சந்திப்பு நமக்கு தொடர் சந்திப்பாக இருக்கிறது. ஆகவே சந்திப்பு அவசியமாகிறது. அந்த சந்திப்பை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்பதை இந்த பதிவிலே பார்க்கின்ற பொழுது, இந்த சந்திப்பை நம்முடைய சாமி விவேகானந்தர் தன் தாயின் சந்திப்பில் 3 முறை சந்தித்து 3வது முறைதான் நான் சாமி விவேகானந்தா ஆவதற்கான ஒரு வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டார். நம்முடைய மகா புத்தர் அவர்கள், அவருடைய அம்மாவும் அவருடைய அந்த சகோதரிகளும் பெண்களும் தொடர்ந்து அவர் பின்னாலே குரல் கொடுத்து சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த அம்மாவின் குரலின் சந்திப்பை கேட்டு நின்று அந்த சந்திப்புக்கான காரணத்தை அறிந்து, நாங்களும் பெண்களும் துறவியாக வருவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று அந்த சந்திப்பு பெண் துறைவரிகளை அந்த புத்த மதத்திலே உருவாக்கியது. என்ன ஒரு அந்த தாய்மை, அந்த சந்திப்பை நாம் பார்க்கின்றோம். மனித குலத்திலே நேரடியாக அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டிலே மோசே இறைவாக்கினர் இறைவன் அவரோடு பேசிய ஒரு சந்திப்பு, அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய சந்திப்பை நாம் பார்க்கின்றோம். மத கோட்பாடுகளிலும் குரான், பகவத்கீதை, விவிலியம் போன்ற அனைத்துகளிலும் இறைவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து அதை வாசிப்பதன் மூலம் நம் இந்த சந்திப்பு, நம் நேரடியாக சந்திப்பது விட இந்த புத்தகங்கள் மூலமாக அறிவு சுடர்வத நிலைகள் மூலமாக அந்த நூட்களை வாசிப்பதன் மூலமாகவும் அந்த சந்திப்பை நம்முடைய நிகழ்வுகளை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அதேபோல் விவிலியத்திலே அன்னை மரியாள், புனித அன்னை மரியாளை கபிரியேல் வானதூதர் சந்திக்கின்ற பொழுது, உன் வயிற்றில் ஆண்டவர் இயேசு பிறந்து உலகத்தை ரட்சிப்பார் என்ற ஒரு சந்திப்பு. அந்த அன்னை மரியாள் தன்னுடைய உறவினான எலிசபெத்தை சென்று சந்தித்து, நீர் பேறு பெற்றவளே என்ற ஒரு வார்த்தை அந்த சந்திப்பிலே ஒரு மகன் மகிழ்வை தந்ததையும், அதே கானாவூர் திருமணத்திலே அந்த மக்களுடைய சந்திப்பை குறையை தீர்வதற்கு தன் மகனிடம் வேண்டி அந்த தீர்த்ததற்கும் பார்க்கின்றோம். ஏன் வளர்ந்த பிறகு ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனையிலே மக்கள் மத்தியிலே சந்தித்து தன்னுடைய வாழ்வையும் அவர்களுக்கு பகிர்ந்து அவர்களுக்கு அன்பு உள்ளங்களையும் அவர்களுடைய விசுவாசங்களையும் கண்டறிந்து குணப்படுத்தியதையும் நாம் பார்க்கின்றோம். இறுதி பயணத்திலே அவர் சந்திக்கின்ற பொழுது யூதாஸ் முத்தமிட்டு காட்டி கொடுத்த ஒரு சந்திப்பு. சிலுவையிலே உயிர் விடுகின்ற பொழுது அன்னை மரியாள் புனித அருளப்பரை சந்தித்து இந்த உலக இரட்சகத்தினுடைய நிலைகளை அவர் தவித்ததை பற்றி சந்திப்பு. ஆகவே மாபெரும் தலைவர்கள்,
மாபெரும் மத தலைவர்கள் நம்மோடு இந்த சந்திப்பை ஏற்படுவதற்கான ஒரு நிலைகளை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதை இந்த நேரத்தில் நாம் தியானித்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சந்திப்பு என்பது ஒரு காலகாலமாக இல்லை, அன்றைய காலத்திலிருந்து ஒவ்வொரு படிகளிலும் நிலைகளிலும் நாம் இந்த சந்திப்பை பார்க்கணும். ஆண்டவர் இயேசு சந்தித்த நிகழ்ச்சி போன்று நம்முடைய புத்த மதத்தில் புத்தர் அவர்களுடைய சந்திப்பு போன்று, இஸ்லாம் மதத்தில் நபிகள் சந்திப்பு போன்று, இதையெல்லாம் அந்த புனித நூலில் சந்திப்பதை பார்த்து நாம் சந்திக்கின்றோம். ஒரு விதத்திலே நாம் இறைவனை சந்திக்கின்றோம். பயணங்கள் மூலமாக ஆலயங்களிலும் கோவில்களிலும் திருப்பயணங்களாக புனித யாத்திரையின் மூலமாக நாம் அந்த இறைவனோடு சென்று தொலைதூர பயணம் சென்று அந்த சந்திப்பை ஏற்படுத்தி நம் வாழ்க்கையினுடைய தேவைகளையும் நம்முடைய கஷ்டங்களையும் தீர்ப்பித்துக் கொள்வதற்கான ஒரு சந்திப்பை நாம் செய்கின்றோம். இந்த சந்திப்புகள் எல்லாம் செய்கின்ற பொழுது உணர்வுபூர்வமாக நம்முடைய நேர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தி வளப்படுத்துவதாக இந்த சந்திப்பு இருக்க வேண்டும். அப்போ ஒரு சந்திப்பு என்பது ஏனோதானம் அல்ல. தன் அலைபேசியில் சந்திக்கின்றோம், நேரடியாக சந்திக்கின்றோம், விழாக்களிலே சென்று நேரடியாக அழைத்து பத்திரிகைகளை கொடுத்து சந்திக்கிறோம், நல்ல ஒரு மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்கு இனிப்புகளை கொடுத்து சந்திக்கின்றோம். இந்த சந்திப்புகள் நம்மளுடைய எண்ணங்களிலிருந்து வெளிப்படுகின்ற போது அது மகிழ்ச்சியாகவும் அவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கின்ற வகையிலும் அந்த சந்திப்புகள் இருப்பதை நாம் அறிய வேண்டும். ஆகவே சந்திப்பு என்பது சாதாரணமானது அல்ல, நம் வாழ்வை மேம்படுத்துகிறது, வளப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சொல்லவேண்டால் இந்த சந்திப்பு எந்த விதத்தில் நம்மளை வளப்படுத்தி கொள்கிறது. எங்கே இருவர் மூவர் இணைந்து என்னோடு சேர்ந்து ஜெபிக்கின்றீர்களோ அவர்களுக்கிட்டே நான் இருக்கிறேன் என்ற வார்த்தையில், அப்ப சந்திப்பு தனி மனித சந்திப்பு, கூட்டு சந்திப்பு என்பதை நாம் இந்த நேரத்தில் பார்க்கிறோம். ஆகவே சந்திப்பு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, நமது உரிமையை பெற வைக்கின்றது. எத்தனை தொழிலாளர்கள் சங்க உறுப்பினர்கள் தங்களுடைய தேவைகளை தன்னுடைய முதலாளிகளிடம் அரசிடம் கோரிக்கை வைக்கின்ற போது ஒரு சந்திப்பு ஏற்படுத்துகிறார்கள், ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையினுடைய உடன்பாடுகள் சந்திக்கின்ற பொழுது நாம் எந்த விதத்தில் நம் வார்த்தைகளையும் நம்முடைய செயல்களையும் கோரிக்கைகளையும் வலியுறுத்தி பேச வேண்டும் என்பதை நாம் தியானித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சந்திப்பை பற்றி நாம் வலியுறுத்துகிறோம். ஆக தனி மனிதனாக சந்திக்கின்ற ஒரு செயல் நம்மோடும் இறைவனோடும் பிறரோடும் உறவை ஏற்படுத்தி கொள்கின்ற இந்த சந்திப்பு நம்மை வளப்படுத்துகிறது. சந்திப்பினுடைய சூழல்களில் பிரார்த்தனையாக நாம் சந்திக்கின்றோம், இறைவனிடம் வேண்டி சமர்ப்பிக்கின்றோம், நம்முடைய குற்றங்களை சமர்ப்பிக்கின்றோம். இந்த சந்திப்பை இறைவனோடு ஏற்படுத்துவதற்கான குருக்களும் நம்மளுடைய அர்ச்சகர்களும் அந்த இறைவனோடு தொடர்பு பண்ணி ஏற்படுத்துவதற்கான சந்திப்பை ஏற்படுத்துகிறார். அந்த மத கோட்பாடுகளுடைய பாரம்பரியத்திலும் அந்த சடங்கு முறைகளிலும் ஒப்புரவு அருட்சாதனம் என்ற சடங்கு முறையிலும் திருப்பலி என்ற சடங்கு முறையிலும் அந்த இறைவனோடு தொடர்பு கொள்ள அந்த மூலஸ்தானம் சென்று நம் இறைவனை தரிசனம் கொள்வதற்கான, ஏனென்றால் நேற்று தீபம் திருவண்ணாமலை பல லட்சம் பேர் அந்த ஒளியை பார்க்கிறார்கள். அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி பெறலாம் என்ற ஒரு நிலையில் அந்த தீபத்தை காண்டி இறைவனை சந்திக்க பல ஆயிரம் பேர் அங்கு சென்று அந்த ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி நம்மளுடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய விருப்பங்களுக்காகவும் நம்மளுடைய பாவங்களுக்காகவும் இந்த சந்திப்பை ஏற்படுத்தும். ஆகவே ஒரு சந்திப்பு என்பது ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும், ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே பிரிந்தவர்கள் இணைகின்ற போது ஏற்படுகின்ற ஒரு சந்திப்பு, பல வருடங்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கின்ற போது அதை சந்திக்க செய்கின்ற ஒரு நிலைகள். அப்ப சங்கடங்களை தீர்ப்பதற்கான ஒரு சந்திப்பை நாம் வளப்படுத்தி கொள்ள வேண்டும், புரிதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சந்திப்பை நீங்கள் நிதானத்துடனும்
அதனுடைய வழிகாட்டல் முறைகளோடும் அதை சிறந்த அணுகுமுறையினாலும் நல்ல பழக்க வழக்கம் நல்ல சொற்கள் மூலமாகவும் இந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பு நேயர்களே, நம்முடைய சந்திப்பு பிறரோடு பார்க்கின்ற போது அவர்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடியதாக, நேர்மறை எண்ணங்களை பதிவு வைக்கக்கூடியதாக ஒரு சந்திப்பு இருக்க வேண்டும். ஆகவே இந்த சந்திப்பு நம்மளுடைய காலத்திலும் இப்பொழுது இருக்கின்ற சந்திப்புகள் ஏன் ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரு சந்திப்பு, ஒரு குடும்பத்தில் ஒரு சந்திப்பு, ஒரு குடும்பத்திலே விழா காலங்களிலும் அல்லது துக்க காலங்களிலும் அந்த இடங்களிலே சந்திக்கின்றோமே, அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக, அவர்களை மகிழ்ச்சி கொள்வதற்காக. உயர் அலுவலர்கள் அல்லது மற்றவர்களை சந்திக்கின்ற போது, தலைவர்களை சந்திக்கின்ற போது அந்த பாரம்பரிய சந்திப்பு முறைகள் அவர்களை வணங்கி அவருடைய சந்திப்பில் நாம் மகிழ்ச்சி கொள்கிறோம், அவர்கள் மகிழ்ச்சி கொள்கிறார். சிலருடைய சந்திப்பில் உயர்வில் பாராட்டப்படுகின்ற போது நீ யாரை பாராட்டுகிறாயோ, எப்படி பாராட்டுகிறாயோ அப்படிதான் உன்னுடைய பாராட்டலும் உன்னுடைய வளர்ச்சியும் இருக்கின்றார்கள். அது ஒரு சாதாரண ஒரு சந்திப்பு, ஒரு பாராட்டுதலை, ஒரு நன்றியை தெரிவிக்கின்ற பொழுது அந்த சந்திப்பினுடைய விளைவு நம்மை வளப்படுத்துகிறது என்பதை ஒவ்வொரு சந்திப்பிலும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். கடவுளிடம் ஒருங்கிணைந்த சந்திப்பு, அதை மேன்மைப்பதற்கான ஒரு சந்திப்பை நாம் செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த சந்திப்பு நேரடியாக கூட இறையடியாரின் மூலமாக புனித லூர்து அன்னையிலே அன்னை அந்த பெர்னத்தந்த சிறுமிகளுக்கு காட்சி கொடுத்து இந்த மக்களுடைய பாவங்களுக்காக ஜெபியுங்கள் என்ற ஒரு அழைப்பு. இன்று ஐயப்பன் பக்தர்கள் அந்த இறைவனை சந்திப்பதற்காக பல 40 நாட்கள் விரதம் இருந்து நடைபயணம் சென்று அந்த படி ஏறி காத்திருந்து ஏன் அந்த இறைவனை சந்திப்பதற்கான இத்தனை. அப்போ சந்திப்பு என்பது செய்து கொள்வதற்கு ஒரு பயிற்சியும் ஆன்மீக தாகமும் கொண்டுள்ள ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய சந்திப்பினுடைய விளைவுகளை சந்தித்து அந்த இறை அருளை நாம் பெற முடியும். இறை அருளை அறுவடை செய், அன்பை பயிர் செய், இறை அருளை பெற்றுக்கொள். அப்போ அன்பு மூலயமாகத்தான் இந்த சந்திப்பு நமக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை கருத்தாக நாம் இந்த நேரத்திலே பதிவு செய்கின்றோம். பாடுங்கள் ஒரு பாடல். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வதில்லை. அப்போ அந்த சந்திப்பு இறைவனிடம் கையேந்துங்கள் என்ற ஒரு சந்திப்பும். உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா என்று தேடி வந்து அந்த சந்திப்பை நாம் ஏற்படுத்தணும். புனித அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு சந்திப்பு செல்கிறார்கள், நடைபயணமாக செல்கின்றார்கள். ஏன் அந்த சந்திப்பு? அந்த அன்னை மரியாளை சென்று சந்தித்து தன் வேதனைகளையும் குறைகளையும் தீர்ப்பதற்காக ஒரு புனித யாத்திரையாக மெக்கா பயணம் செல்லுகின்றார்கள். ஆகவே இந்த சந்திப்புகள் சென்று நாம் அங்கு இறைவனை கண்டு அந்த சந்திப்பில் வளம் பெற்றுக் கொள்வதற்காக நம்முடைய தோழமைகளோடு உறவுகளோடு இருக்கின்ற சந்திப்பு. அதனால தான் நல்லதொரு சந்திப்பு நல்லதொரு எண்ணங்களை உருவாகும். அந்த பாசிட்டிவ் எண்ணங்களை உருவாவதற்கு நல்ல சிந்தனைகளை ஆக்கி நல்ல செயல்களை வடிவெடுத்து வாழ்வை பலப்படுத்துவதற்கான அந்த சந்திப்பை நாம் காரணக்காரம் அறிந்து செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாம் பதிகின்றோம். உறவை வளர்ப்பதற்கான சந்திப்பு. ஏன் 64 வகையான உறவுகள் நம் தமிழகத்திலே நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் இருக்கின்றன. அந்த உறவுமுறைகளை சந்திக்கின்ற போது நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய விழாவுக்கு வருவதற்காக நேரடியாக சென்று அழைத்து அவர்களுக்கு நினைவாக பொருட்களை கொடுத்து அழைக்கின்றோம், அந்த விருந்திற்கு அழைக்கின்றோம். அந்த சந்திப்பின் அடையாளமாக தான் உணவு பரிமாற்றம் நடக்குது எல்லா நிகழ்வுகளிலும் விழாக்களிலும். ஏன் இந்த உணவு பரிமாற்றம்?
உணவு முறைதான் உறவை வளர்க்கும். ஆகவே நம்மளுடைய உணவின் மூலம் அந்த சந்திப்பை ஏற்படுத்தி நம்ம உறவை வளப்படுத்திக் கொள்வதற்காகவும் இதை செய்கின்றோம். நம்முடைய பாரம்பரியத்தினுடைய தேசத்தை நாம் கணக்கென்றால், நம்முடைய சுதந்திரம் பெறுவதற்காக நம்முடைய தலைவர்கள் எப்பேற்பட்ட ஒரு சந்திப்புகளை செய்தார்கள். உதாரணமாக ஒரு சிலதை, வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த ஆங்கிலேயன் அரசனோடு அவன் சந்திப்பிலே ஏற்பட்ட முழக்கங்களை பார்க்கின்றோம். எத்தனையோ தலைவர்கள் தன்னுடைய உயிரை இந்த நேரத்திலே நம்முடைய சொந்தத்திற்காக அந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த சந்திப்பினுடைய விளைவை நாம் வாழ, நாம் வளர, நமக்காக சந்தித்த தலைவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த சந்திப்பு முறைகள் எந்த விதத்தில் நமக்கு பயன்பெற்றது? இன்று உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், சூட்சம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உலக தலைவர்கள் மாநாடு, உச்சி மாநாடு. உலகத்திலே சண்டைகள் வருகின்ற போது அமைதியை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் மூலமாக நாடு செழிப்பதற்கும் மக்கள் நலமாக வாழ்வதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தைகள், இந்த சமரச தலைவர்கள் சந்திப்பு. பாருங்கள், அந்த சந்திப்பு செய்வதனால் வீட்டில் முதல் கொண்டு, நாட்டில் முதல் கொண்டு, சமுதாயம் முதல் கொண்டு, நம்முடைய சார்ந்த துறை அலுவலர்கள் சார்ந்த முதல் கொண்டு இந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பல்வேறு துறைகளிலே குறைந்திருக்கும் நிலையிலும் அவர்களை மீண்டும் பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியிலுடைய நிலைகளை ஆய்வு பண்ணுவதற்கான ஆய்வுக்கூறுகளையும் ஆய்வு செயல்பாடுகளையும் ஏன் செய்கின்றார்கள்? அந்த சந்திப்பின் மூலம் நாம் குறையிலிருந்து நிறையை பெற்றுக்கொள்ளவும், நம்முடைய சங்கடங்கள், தொந்தரவுகளை, நம்முடைய பிரச்சனைகளை உதாரணமாக பயிற்சியிலே கொடுக்கின்ற பொழுது ஆசிரியர்கள் அந்த பயிற்சியை மேம்படுத்தி அந்த மாணவர்களுக்கு அந்த பயிற்சியை கொடுப்பதற்கான சந்திப்பை ஏற்படுத்தி அந்த பயிற்சிகள் நடைபெறுகின்றன. ஒரு விதத்தில் இந்த சந்திப்பு எந்தவித மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்ற போது பல செயல்கள் எனக்கு அனுபவம் உண்டு. இந்த மாணவர்கள் திறன் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்காக பெற்றோர்களையும் மாணவர்களையும் சந்தித்து இந்த நிலையினுடைய உயர்வதற்கான வாய்ப்புகளை அவர்களுக்கு பகிர்ந்து அந்த சந்திப்பை ஏற்படுத்தினேன். அந்த எண்ணமும் தேர்விலே இப்படிப்பட்ட சந்திப்பை மாணவர்கள், பெற்றோர்கள், அவருடைய ஆட்சிகள் சேர்ந்த ஒரு முப்பரிமாண சந்திப்பை ஏற்படுத்தியதால் 55 மாணவர்கள் கூட தேர்வில் வெற்றி பெற்றார். ஏன்? அந்த சந்திப்பினுடைய விளைவு. ஆகவே சந்திக்கின்ற பொழுது ஒரு காதலை நம்முடைய கவிஞன் ஒருவன் சொல்லுகின்றான். அந்த சந்திப்பில் சமரசம் செய்து கொள்கின்றார்கள். சந்திப்பு என்று சொல் முதல் சந்திப்பில், இரண்டாம் சந்திப்பில், இன்னும் 8 வகை சந்திப்பில் அவன் விரவிக்கின்றான். அந்த கவிஞன், உன்னை சந்தித்தேன், நீ நடந்து பால் வாங்கும் போது சந்தித்தேன், நூலகத்தில் சந்தித்தேன், என் இதயத்தை கொடுத்தேன் என்று பல விதங்களில் சொல்லித்து என் காதல் உருவானது. புத்தனாய் இருந்தாலும் புத்த மதத்தில் சேர்ந்து உன்னை சந்தித்தேன், பேருந்தில் பெருமூச்சு விட்டு ஓடி உன்னை சந்தித்தேன், காலையில் காதல் கொடிதம் கொடுத்து சந்தித்தேன். இப்படி அவன் சந்திப்பை எந்த விதங்களில், உன் கண் என் கண்ணில் பட்டதால் உன் கண்ணால் நான் பதிவு செய்து சந்தித்தேன். ஆக அந்த கவிஞன் சாதாரண நடைமுறைகளை பின்பற்றி அந்த சந்திப்பினுடைய விளைபாடுகளை சொல்லுகின்றார். ஆகவே சந்திப்பு இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் வாழ்வும் வளப்படுத்ததே இல்லை என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்லுகின்றோம். அன்பானவர்களே, இந்த சந்திப்பினுடைய நிலைகளில் நாம் செயல்படுத்துகின்ற பொழுது சந்திப்பினுடைய நிகழ்ச்சி நம் மகிழ்ச்சி பெறுவதை விட நாம் சந்தித்ததால் பிறருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியும், ஒரு ஆதரவற்றவர்களை, ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கின்றவர்களை, நம்முடைய வாழ்நாளோ வாழ்க்கையோ பெரிது, வாழ்நாள் சிறிது, வீழ்நாள் வரினும் வீழாது நற்செயல், அந்த வீழாது என்ற ஒரு நற்செயலுக்காக நாம் செய்த சந்திப்புகள் தான் நமக்கு வாழ்வினுடைய இறுதி தீர்ப்பாக வருகிறது. வாழ்ந்தோம் வளர்ந்தோம் என்று இல்லாமல்
நம் பயணத்தில் எத்தகைய சந்திப்பு நம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டோம், பிறருக்கு எத்தகையான மாற்றத்தை பகிர்ந்தோம். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தாயா? நான் பசி இருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தாயா? நான் நோயிற்று இருந்தேன், என்னை காண வந்தாயா? நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தாயா? என்ற சந்திப்பினுடைய வெளிப்பாடுகள் தான் நம் வாழ்க்கையிலே புண்ணியத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு சமீபத்திலே பாருங்கள், மரியாள் ஒரு பழங்குடியினர் மக்களுக்காக பணிபுரிந்து அந்த செல்வந்தர்கள் மத்தியிலே அவர்களுடைய உரிமைக்காக வளர்ந்திருந்தால் இந்த காலகட்டத்திலே, அப்பொழுது அந்த செல்வந்தர்களால் தூண்டப்பட்ட சந்தர் சிங் என்பவன் பேருந்து பயணத்தில் இருக்கின்ற அந்த மரியாதை இழைத்து 14 முறை கத்தியால் குத்தி அவரை கொடூரமாக தாக்கினான். அவர் இறந்துவிட்ட நிலையில் அவருடைய சகோதரியும் அவருடைய தம்பியும் அவர் அன்னையும் சேர்ந்து சிறைச்சாலையில் அந்த சகோதரனை சந்தித்து அவன் கையை பிடித்து, என் மகளை குத்தி கொன்ற ரத்தம் படிந்த இந்த கையை நான் முத்தமிடுகிறேன் என்று சொல்லி அவரை மன்னித்தார்கள். எத்தகையான ஒரு சந்திப்பு பாருங்கள் இந்த மன்னிப்பை. ஆண்டவர் இயேசு கூட சிலுவை நேரத்திலே, இறைவா தந்தையே, இவர்கள் யாதென்று தெரியாமல் செய்கின்றார்கள், இவரை மன்னியும் என்றார். இந்த மன்னிப்பு என்ற ஒரு சந்திப்பு தான் நம்முடைய முன்னாள் பாப்பரசர் 2ஆம் அருள் சின்னப்பர் தன்னை துப்பாக்கியில் சுட்டவனை சிறையில் இருக்கின்ற போது சந்தித்து அந்த ஒரு மன்னிப்பை வழங்கினார். நம்மளுடைய சந்திப்பு மன்னிக்கின்ற ஒரு சந்திப்பாக இருக்க வேண்டும். அந்த மரியாதை கொன்ற அந்த சந்தர் சிங் என்பவன் தன் உறவினர்கள் நேரடியாக அவருடைய சந்தித்தின் பலனாக தன் தவற்றை உணர்ந்து கொண்டு அந்த கல்லறையிலே வந்து மண்டியிட்டு அந்த சகோதரியை செய்த கொலையை செய்ததற்காக அழுது கொண்டு மன்னித்து கொண்டு வேண்டிய அந்த கல்லறையிலே இருந்தான் பாருங்கள். ஆகவே ஒரு சந்திப்பு என்பது எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, அது நமக்கு வேண்டிய பயன்கள் என்ன என்பதை பார்க்க வேண்டும். ஒரு விதத்திலே ஒரு அரசவையிலே ஒரு புலவரிடம் அரசன் கேட்கின்றான், கடவுள் எங்கு இருக்கிறார், எப்படி இருக்கிறார் தெரிகிறார் என்று கேட்கின்ற போது ஒரு சிறுமி அதுக்கு பதில் சொல்கின்றார். அந்த சந்திப்பு விளக்கங்கள் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு தண்ணியிலே ஒரு சர்க்கரையும் பாலையும் கலந்து இதில் இனிப்பு எங்கே இருக்குது கேட்டால் எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்போ இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றான். ஒரு ஒளியை ஏற்றி வைத்து அந்த ஒளி தீபம் எந்த திசையில் இருக்குன்னா எல்லா இடத்துலையும் தான் இருக்கும், அந்த ஒளி பரவும் என்று அந்த சிறுமி தன் சந்திப்பிலே அந்த அரசனருக்கு பதில் கூறியதாக ஒரு நிகழ்வு. ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், இந்த சந்திப்பு ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும், மன அமைதியை தர வேண்டும். ஆகவே இந்த சந்திப்பை நாம் செய்கின்ற போது நமக்கு பாருங்கள், எண்ணி பாருங்கள், இந்த நேரத்திலே அன்பு நேயர்களே, உங்கள் சந்திப்பு இத்தனை வயது வரை உங்கள் உறவினர்கள் எத்தனை பேரை நேரடியாக சந்திப்பீர்கள்? உங்கள் ஊரில் உள்ளவர்கள் எத்தனை பேரை சந்தித்திருப்பீர்கள்? அவர்களுடைய இந்த உறவு எப்படி இருந்தது? உங்கள் மாவட்டத்திலே எத்தனை பேரை சந்தித்திருப்பீர்கள்? பேருந்துகளில் போகின்றீர்கள், பெரும்பாலான இடங்களில் சந்திக்கின்றீர்கள், அரங்கங்களில் போகின்றீர்கள், சினிமா நிகழ்ச்சிகளோடு அந்த நிகழ்வுகளை பார்த்து அந்த சந்திப்பை நீங்கள் பார்க்கின்றீர்கள், நூலகத்துக்கு செல்கிறீர்கள், பலவிதமான நூல்களை படிக்கின்றீர்கள். இப்போ சந்திப்பு, செய்தியாளர் சந்திப்பு ஏன் செய்கின்றார்கள்? அந்த சந்திப்பினுடைய விளக்கங்களை, விவரங்களை தெளிவுபடுத்துவதற்காக அந்த சந்திப்பாளர்கள், பத்திரிகையாளர்கள், மீடியாக்கள் அதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அப்போ இந்திய காலகட்டத்தில் இந்த சந்திப்புகளினுடைய பயனையும் அரசு திட்டங்களையும், சில பேர் பட்டிமன்றங்கள், பேச்சுவார்த்தைகள், இவைகள் எல்லாம் இந்த சந்திப்பு ஏற்படுகின்ற நிகழ்வுகளை இந்த செய்தியாளர்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது நாம் நம் வாழ்விலே இந்த நேரத்திலே இந்த வாழ்க்கையிலே நடப்பதையும் அரசின் திட்டங்களையும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு சந்திப்பு. தலைவர்கள் தொண்டர்களை சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு. அந்த சந்திப்பு இருப்பதனால்தான் அந்த தலைமை பண்பை அறிந்து கொள்ள முடிகிறது.
ஆகவே சந்திப்பு ஏற்படுத்தி கொள்ளாத எவனும் தனி மனிதன் அல்ல. சாதாரண விலங்குகள் கூட இந்த சந்திப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு குயில் என்ற பறவை தன்னை ஜோடி செய்வதற்கான ஓசையிடும், கூ கூ என்று கற்றுகின்றது. அந்த ஓசை பொருத்தமான பெண் குயில் அந்த ஓசையை எழுப்பும் மீண்டும். இந்த ஓசைகள் ரெண்டும் ஒன்று சேர்கிற எந்த பறவைகள் அந்த கூவுதால் ஏற்படுகிறதோ அந்த குருவிகள் அந்த ஒன்றாக சேர்ந்து ஜோடி சேருமாம் அந்த குயில். பாருங்கள், சாதாரணமாக ஒரு எறும்பு செல்கின்ற போது பாருங்கள், அதை ஒன்று செல்லுகின்ற போது தன்னை ஒன்று தட்டி கொண்டு செல்லும், அந்த சந்திப்பை செய்யும். பாருங்கள் எவ்வளவு விதமான சந்திப்பு. ஆகவே சந்திப்பு என்பது வாழ்வினுடைய உயிர் பரிமாணங்கள் அத்தனைக்கும் பொருந்தும். அந்த சந்திப்பை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம், எதற்காக அந்த சந்திப்பை செய்கின்றோம்? ஆகவே பகையாளனை அன்பு செய்வதும் அல்லது உறவுகளை அன்பு செய்வதும் இந்த சந்திப்பின் மூலமாகத்தான். ஒரு கடிதம் எழுதுங்கள். ஒரு பிள்ளை ஒரு பெற்றோருக்கு கடிதம் எழுதுகிறது, ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைக்கு கடிதம் எழுதுகிறது. எழுதுகின்ற போது எழுதுகின்ற வார்த்தைகள் அவன் நெஞ்சை தொடுகின்ற அளவுக்கு, ஒரு மாற்றத்தை ஏற்படுகின்ற அளவுக்கு அந்த சந்திப்பு அந்த உள்ளங்களை இணைக்கின்றது, அந்த உண்மை நிலைகளை அறிகிறது. ஆகவே பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை சந்திக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு சந்திப்புகளை ஏற்படுத்தி காட்டுங்கள். ஒரு மருத்துவராக இருக்கின்றால் அந்த மருத்துவரை பார்த்து அந்த மருத்துவருடைய நிலையை அறிந்து, நானும் உன்னை மருத்துவராக பார்க்க இருக்கின்றேன், அந்த ஒரு பதிவை இடுங்கள். அப்படித்தான் ஒரு சிறுமிக்கு மாவட்ட ஆட்சியருடைய ஓட்டுநராக இருந்தவன் தன் சிறுமியை அழைத்து, இந்த மாவட்ட ஆட்சியருக்கு நான் என்று ஓட்டுநராக இருக்கின்றேன், நீ வளர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஆகி ஒரு ஓட்டுநர் ஓட்டுவதை நான் பார்க்க வேண்டும், அந்த சந்திப்பை நீ ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு செயலை திட்டமிட்டு அந்த சந்திப்பை அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தார், காட்டினார். அவ்வாறே அந்த மகள் கலெக்டர் கண்ணகி ஆனாள். நம்முடைய முன்னாள் ஓய்வு பெற்ற IAS அவர்கள் கண்ணகி பாக்கியநாதன் SC/ST கமிஷனுடைய செயலராக இருந்தவர்கள். அவருடைய சொந்த அனுபவம் இது. ஆகவே பல தலைவர்களுடைய சந்திப்பும், பல நேயர்களுடைய சந்திப்பும், பல இசை அறிஞர்கள் சந்திப்பும், அறிஞர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், விஞ்ஞான அறிஞர்கள், அவர்கள் அவங்களுடைய கண்டுபிடிப்பில் எத்தனை முறை சந்தித்து அதை உறவு ஏற்படுத்தி கொண்டால்தான் இன்று விஞ்ஞானம் முன்னேறுகிறது. இந்த ஒளியை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் 900 முறை சந்தித்தார் அந்த விஞ்ஞான துறையிலே அதை கண்டுபிடிக்க. இறுதியாக அந்த முறை தோல்வி அடைந்தாலும் இறுதியும் தொடர்ந்து முயற்சி எடுத்தனால்தான் அந்த சந்திப்பு நமக்கு இன்றைக்கு மின்விளக்கை தருகிறது. ஒரு வீரன் அந்த ஓடுகளத்தில் இறங்கி சந்தித்து ஓடுவதனால்தான், அதை பயிற்சி எடுத்தனால்தான் அவன் வெற்றி பெற முடியும். ஆக ஒரு சந்திப்பை செய்வதற்கான பயிற்சிகள் இருக்க வேண்டும், அந்த குறைகளை தீர்த்து கொள்வதற்கான ஆலோசனை வேணும். ஆனால் நல்லது ஒரு நண்பருடைய சந்திப்பு நம்மை பயன்படுத்தும். நம்முடைய குடும்பங்கள் இருக்கின்ற கணவன் மனைவி உறவுகள் நன்றி சொல்லுகின்ற உறவுகளாக, அவர்களை பாராட்டுகின்ற நிகழ்வுகளாக அந்த சந்திப்பு இருக்கப்படும். ஆகவே சந்திப்பு என்பது ஒருவரை மகிழ்வதற்கும், ஒருவரை பாராட்டுவதற்கும், ஒருவரை புரிந்து கொள்வதற்கும், தனி மனித முறையிலேயும் சரி, அல்லது ஒரு குழுவாக, ஒரு இயக்கமாக நம்முடைய போராட்டங்களை, நம்முடைய மகாத்மா காந்தி அகிம்சை வரியிலே போராடி அந்த சந்திப்பை ஏற்படுத்தின விளைவு, நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஒரு படையை உருவாக்கி ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி விடுதலை தாகத்துக்காக ஏற்பட்ட சந்திப்பு. இப்படிப்பட்ட சந்திப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். ஆகவே சந்திப்பு என்பது சந்திப்பது மட்டுமல்ல, நாம் இறைவனை சந்திப்பது, நூலகங்களை புத்தகங்களினுடைய வாசிப்பு திறனில் சந்திப்பது, இப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டும். ஏதோ நேராக பார்க்குறோம், மற்றவங்களை வணக்கம் சொல்கிறேன்னு தெரியல, அருகில் இருக்கின்றவர். நான் ஒரு சந்திப்பை உணர்கிறேன் இந்த நேரத்திலே. பார்வையற்ற ஒரு அன்பு சகோதரர் MPhil MPhD முடித்து ஒரு தமிழ் ஆசிரியராக இருக்கிறார். என்னுடைய பேருந்திலே பக்கத்தில் உட்கார்ந்த போது அவரோடும் சந்தித்தேன். அவரோடு உருவாகின்ற பொழுதுதான் அவர் அந்த கல்வியினுடைய வளத்தையும் மேன்மையும் கூறினார். அவரை இட்டு கொண்டு சென்று
அவருடைய பாடத்திட்டங்களை அந்த ஆசிரியர்களுக்கு நான் காப்பி செய்து சொல்லி கொடுத்தேன். அந்த சந்திப்பு ஏற்பட்ட விளைவு அத்தனை ஆசிரியர்களது ஊக்கப்படுத்தியது. ஆகவே ஒரு நல்லது ஒரு சந்திப்பு உங்களை ஊக்கப்படுத்தும், பிறரையும் ஊக்கப்படுத்தும். ஒரு முதியோர் இல்லத்தில் சந்தித்த ஒரு மகிழ்வு, அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட ஒரு அளவு கடந்தான மகிழ்ச்சியை, அந்த துன்பங்களை அவர்கள் நீங்கியதை நாம் சந்திப்பினுடைய பயனை அறிகின்றோம். ஆகவே அன்பு பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, அன்பு சான்றோர்களே, இந்த சந்திப்பின் மூலம் நீங்கள் பல்வேறு நிலைகளில் பல மக்களும் பல சகோதரர்களுக்கும் இந்த சந்திப்பை ஏற்படுத்தி நல்ல வழிகாட்டவும். மக்களும் சரி, இந்த இளைஞர்களும் சரி, இந்த சந்திப்பை ஏற்படுத்தி நல்லதொரு பயணத்திற்கும் நல்லதொரு வாழ்வுக்கும் நல்லதொரு எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்களையும் மாற்றிக்கொள்வதற்கு ஒரு சந்திப்பு என்பது ஒரு அத்தியாவசியமானது. இது ஒவ்வொரு நாளும் நாம் அதை முன்னேற்றி கொள்ள வேண்டும். சந்திப்பது என்பது நேரடியாக சந்தித்தாலும், அலைபேசியின் மூலமாகவும் அல்லது வாட்ஸ்அப் மூலமாலும் தன் உள்ள கிடங்களை மகிழ்ச்சிகளை சந்திக்கின்ற போது நாம் பெரிய மகிழ்ச்சி கொள்வோம். ஆகவே சந்திப்பு சாதாரண வார்த்தை அல்ல, வாழ்விக்கின்ற வார்த்தை. இது ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. அறிந்தவரிடம் சரி, தெரிந்தவரிடம் சரி, தெரியாதவரிடம் சரி, நாம் இந்த சந்திப்பை வளப்படுத்தி கொள்ள வேண்டும், அதை வழிகாட்டி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு பதிவு செய்து, சந்திப்பு என்பது இந்த என்னுடைய 78வது தலைப்பில் இந்த அன்பு பாண்டிச்சேரி ஜேவிஆர் தொலைக்காட்சியின் சார்பாக இத்தனை 78 முறைகள் நான் உங்களை சந்தித்து என்னுடைய பதிவுகளை பதிவு செய்திருக்கின்றேன். இந்த பதிவை கேட்டவர்கள், பார்த்தவர்கள் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாகவும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காகவும் இந்த தலைப்புகளை எடுத்து பிறருக்கு தெரிவித்து வளம் பெற்றதையும் என்னோடு பகிர்ந்திருக்கின்றார்கள். ஆகவேதான் உச்சக்கட்டத்தில் இந்த சந்திப்பை இவ்வளோ முக்கியத்துவம் கருதி நம் சந்திப்பு உயர வேண்டும், அதை நல்லதொரு சந்திப்பாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை கூறி நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.